விளங்குதா? காஃப்ங்கிறது தஸ்பீக்கு வரும், அப்படிதானங்க? தஸ்பீ இருக்குது. விளங்குதா? காஃபுக்கு வரும். உதாரணம் காட்டு, ஜெய்துன் காசிதின், ஜெய்து சிங்க மாதிரி அப்படி தஸ்பீ சேர்த்துக்கு வரும். அப்படிதானப்பா? சில சமயம் தாலீலுக்கும் வரும். எதுக்கும் வரும்? காரணம் காட்டுறதுக்கும் வரும். ஜாயிதாவும் வரும். காஃபு எதுக்கு வரும்? ஜாயிதாவும் வரும். சில சமயம் கம்மியாக இஸ்மாவும் புழங்கப்படுமா? காஃபு எப்படி புழங்கப்படும்? இஸ்மாவும் புழங்கப்படும். விளங்குதா? காஃபு அருப்புலப்பா, ஜெரிச்சிக்கூடிய அருப்புலப்பா. ஆமா. அது எப்படி புழங்குவாங்களாம்? சில சமயம் இஸ்மாவும் புழங்குவாங்க. எப்படி காஃபு சில சமயம் இஸ்மா புழங்கப்படுதோ அது மாதிரி அலா அன்னையும் சில சமயம் இஸ்மா புழங்கப்படும். அண்ணு அலாவெல்லாம் வந்து என்னது? அண்ணு அலாவெல்லாம் என்னது? அருப்பு. அண்ணா அலாவை என்ன செய்யப்படும்? அந்த காஃபு எப்படி இஸ்மா புழங்கப்படுதோ அது மாதிரி அண்ணா அலாவையும் என்ன செய்யப்படும்? இஸ்மா புழங்கப்படும். அப்படி இஸ்மா புழங்குறதுனாலதான் மின் அதுல போய் நுழையுது. இதுல போய் அலாவுல போய் மின்னு நுழையுது. மின்னுங்கிறது ஜரிச்சக்கூடிய அருப்புல பாதி இஸ்முல தானப்பா நுழையும். இஸ்மு ஜரிச்சக்கூடியது தானே? அலாவுல போய் நுழையுது. அப்ப அது இஸ்மு. அண்ணுல போய் நுழையுது, அது இஸ்மு. இசுங்கிறதுனால தான் இதுல போய் நுழையுது. அலாவுலையும் அண்ணுலையும் போய் மின்னு நுழையும் இஸ்மா புழங்கும் போது. ரைட்டா? அதுதான் சொல்றாங்க பாரு. தைத்தில் காஃபு, காஃபு வரும். தஸ்பீஹி எதுக்கு வரும்? தஸ்பீஹுக்கு வரும். விளங்குதா? தைத்தில் காஃபு, காஃபு வரும். தஸ்பீஹி எதுக்கு வரும்? கசீரன் மீதமா எதுக்கு வரும்? தஸ்பீஹுக்கு வரும். தைத்தில் காஃபு தி தஸ்பீஹி, காஃபு தஸ்பீஹுக்கு வரும். கசீரன் மீதமாக. வகை தைத்தீலி தைலீலி சில சமயம் எதுக்கும் வரும்? காரணம் காட்டுவதற்கும் வரும். என்னப்பா? தைத்தி வகை தைத்தீலி தைலீலி காஃபு காரணம் காட்டுவதற்கும் வரும். தைத்தி ஜாயிதத்தன் லி தைக்கீலி, தைக்கீதுக்கு ஜாயிதாவும் வரும். ஜாயிதா வரும். ஜாயிதா வந்தாலும் தைக்கீ செய்யும். ஆமா. ஜாயிதா வந்தாலும் என்ன செய்யும்? அது தைக்கீ செய்யும். புரியலங்க? வெட்டியா வந்தா கூட ஒரு வேலையை செய்யுது பாரு. வெட்டியா வந்தாலும் என்ன செய்யுது? வெட்டியா வந்தாலும் என்ன செய்யுது? என்ன வேலை செய்யுது? தைக்கீ செய்யுது. வெட்டியா இருந்தாலும் சும்மா வெட்டியா வரல, அது ஒரு வேலையை செய்யத்தான் செய்யுது. அப்ப ஜாயிது கிடையாதுங்கன்னு கேட்க கூடாது. நீ அதான் ஒரு வேலை செஞ்சிருச்சுல, தைக்கீதோட இருந்தா கேட்க கூடாது. வெட்டித்தான். ஆனா வெட்டியா வந்தாலும் அது ஒரு உறுதியைப்படுத்தும். முன்னால் உள்ள கலாமில் ஏற்படக்கூடிய ஒரு உறுதியை என்ன செய்ய காமி. விளங்குதாப்பா? காஃபு வரும். தஸ்பீஹி கசீரன் இதமா தஸ்பீஹுக்கு வரும். உதாரணம் காட்டுறது ஜெய்துன் காசிதின், ஜெய்து சிங்க மாதிரி. வகை தைத்தீலி தைலீலி சில சமயம் லாமு காரணம் காட்டுவதற்கும் வரும். தைத்தி ஜாயிதத்தன் ஜாயிதாவும் வரும். தைக்கீதி கேட்க வேண்டிய கைக்கீதுக்காக வேண்டி ஜாயிதா வரும். ஜாயிது தான் அதோட ஒரு உறுதிப்படுத்திடும். நாள் உள்ள கலாமை வெட்டியா வந்தாலும் அது வெட்டியா இல்லை, என்ன செய்யும்? இஸ்மன் இந்த காஃபி இஸ்மாவோட புழங்கப்பட்டிருக்கிறது கலீலன் கம்மியாக. காஃபி என்னவா வந்துருமா? கம்மியா இஸ்மாவோட வரும். ஒஸ்துமில அலாவன் அலாவையும் அன்னையும் இஸ்மையினி இஸ்மா புழங்கப்பட்டிருக்கிறது. அன்னையும் அலாவையும் என்ன செய்யப்படுமா? மரியாதா அது அலாவையும் அன்னையும் இஸ்மா புழங்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் எதுகுரு அலையும் அந்த அலாவின் மீதும் அன்னின் மீது நுழையும். மீன் எதுவுடன் நுழைஞ்சிடும்? மின்னு வந்து நுழையும். மின்னு ஜரிச்சக்கூடிய எழுத்துல ஜருபடி செய்யக்கூடிய எழுத்து இஸ்மா தானப்பா வரும். அது இஸ்மா வரும்போது என்னது? அன்னும் அலாவும் இஸ்மா வரும்போது அது மின்னு நுழையும். ஜரிச்சு அது இஸ்மன் காமிக்கிறதுக்காக தான் ஜருபடி எழுத்து நுழையும். இதா ஆதாயம் மக்கவி மஷாரபி பைத்தி 2 பைத்தி சுட்டி காட்டுறாங்க. காலை சொல்றாங்க. ஷப்தி ஹிபி காஃபி, காஃபி கொண்டு நீ தஸ்பீ செய். காஃபி கொண்டு உதாரணம் காட்டுன்னு அர்த்தம். ஒப்பிடு. ஷப்பீன ஒப்பிடு. காஃபி காஃபி கொண்டு ஒப்பிடு. ஜெய்து காசிதின், ஜெய்து சிங்க மாதிரி ஒப்பு காமிக்கிறதுக்கு வரும். ஷப்பி பி காஃபி, காஃபி கொண்டு நீ ஒப்பிடு. ஒபிகா அந்த காஃபி கொண்ட தைலீலும் அது யுனா சில சமயம் நாடப்படும்.
காஃபி கொண்டு எதுவும் சொல்லப்படுமா? தஅலீலும் சில சமயம் ஆடப்படும். அப்படி கொண்டு போயிடணும். அப்படியா அந்த காஃபி கொண்டு தயலீலா இருந்து பதிவானா சில சமயம் ஆடப்படும். வரத சாயிதன் இருக்கா, அப்படி கொண்டு வரணும்ல. ஏய் வரத சாயிதன், அந்த காஃபு சாயிதாவும் வரும். தைக்கிறது வரத, அந்த காஃபு வந்து விட்டது. வரத காஃபு வந்து விட்டது. வரதங்க மாதிரியான பேர் இல்ல. வரத காஃபு வந்து விட்டது. ஜாயிதன் ஜாயிதாக வந்து விட்டது. தைக்கிறது உறுதி கொடுக்கணும். ஜாயிதா வந்தாலும் என்ன செய்யாது? அதான் வந்திருக்கு. ஆனால் தைக்கிறதுடைய மானாப்படும். விளங்கிருச்சா? உஸ்துஇமில இஸ்மன், உஸ்துஇமில இஸ்மன் படிக்கணும். எப்படி படிக்கணும்? உஸ்துஇமில இஸ்மன் சொல்லக்கூடாது. உஸ்துஇமில இஸ்மன், அந்த காஃபி இஸ்மாவும் வழங்கப்பட்டு விட்டது. உஸ்துஇமில இஸ்மன், காஃபி இஸ்மாவும் வழங்கப்பட்டு. பாகதா இங்கனதான், அன்வாலா அன்னும் அலாவும் இங்கனதான். அன்னு அலாவும் அப்படித்தான் அர்த்தம். விளங்குதா? இப்படித்தான். அன்னும் அலாவும் இப்படித்தான். அப்ப அன்னும் அலாவையும் திருச்சி என்ன செய்யப்படும்? இஸ்மா புழங்கப்படும். மீன் அஜலிதா, அன்னும் அலாவும் இஸ்மாக புழங்கப்படுகிறது என்ற காரணத்தினால் தகல மீன் அலையுமா, அந்த அன்னின் மீதும் அலாவின் மீதும் மீன் நுழைந்து விட்டது. அப்படி கொண்டு போயிடும். சரிப்பா. மீன் அஜலிதா, அன்னமி அலாவையும் இஸ்மா புழங்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் தகல மீன் நுழைந்து விட்டது. அலையுமா, அன்னின் மீதும் அலாவின் மீதும் மீன் நுழைந்து விட்டது. வேத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சப்பா? சரி போவா. ஷப்பீஹ் பி காஃபி, ஷப்பீஹ் பி காஃபி கொண்டு நீ தஷ்பீஹ் செய், ஒப்பு காட்டி. ஷப்பீஹ் அம்ரு, ஷப்பீஹ் பி காஃபி, காஃபி கொண்டு நீ ஒப்பு காட்டு. அதுக்கு உதாரணம் சொல்லு. ஜெய்துன் கேசரி, ஜெய்து சிங்க மாதிரி. ஜெய்து சிங்க மாதிரி வச்சுலங்க. ஒப்பு காட்டுறதுன்னு வந்துருக்க. வீரங்கிறது காமிக்கிறதுக்கு ஜெய்துன் கேசரிவா. பபிஹா, அந்த காஃபி கொண்டு தயலீலும் கதியுனா சில சமயம் என்ன செய்யப்படும்? அப்ப தயலீலுடைய அர்த்தமும் காஃபுக்கு வரும். பபிஹா, அந்த காஃபி கொண்டு தயலீலும் கதியுனா சில சமயம் என்ன செய்யப்படும்? அதுக்கு உதாரணம் குர்ஆன் ஆயத்தை கொண்டு வர்றாங்க. நஅவூர் வல்குரு கமா ஹதாகும்ங்கிறதை போல இருந்தா சொல்லணும். வல்குரு, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். கமா ஹதாகும், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டிய காரணத்தினால். உங்களுக்கு ஹிதாயத் கொடுத்துருக்கான்ல, இது அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் இஸ்மி தாத்தது அல்லாஹ். லா 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 திக்ர் செய். அடியானே எனக்கு கூப்பிட்டே இருக்கு. என்னப்பா விஷயம் கேட்போம். ஒரு கல்வியை தாயா அல்லான்னு சொல்லிட்டு 100 தடவை அல்லா அல்லான்னு சொல்லிட்டு துவா செய்ய, துவா அல்லா கபூல் செய்வானே. அதான் செய்ய மாட்டியா? செஞ்சுட்டா இருக்கு. சரி. வதுகுருஹு, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். கமா ஹதாகும், உங்களுக்கு நேர்வழி காட்டிய காரணத்தினால். உங்களுக்கு நேர்வழி காட்டிய காரணத்தினால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். பத்தியடா டேய், கமா ஹதாகும், உங்களுக்கு நேர்வழி காட்டிய காரணத்தினால். தயலீலுடைய அர்த்தம் வருதா? அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யணும்ல, அவனை நினைவு கூறணும்ல. ஹிதாயத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். நாளைக்கு தானே கொடுக்குறான். இன்னைக்கு லா தஹரீபன் அஹபபத வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, உங்களால் நீங்க விரும்புகிறவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் தான் நேர்வழி காட்டும். உங்களுக்குலாம் இதாக தெரிஞ்சு முஸ்லீம் ஆக்கி கொடுத்தாங்க. சுக்ர் செய்யணுமா இல்லையா? அதுக்குருவ அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. கமா ஹதாகும், உங்களுக்கு நேர்வழி காட்டிய காரணத்தினால். எப்படிமா அஜலி ஹிதாயத்திஹி லக்கும், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டிய காரணத்தினால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வந்துச்சுப்பா. அந்த காபி கொண்டு தயலீலும் கதியுனா சில சமயம் என்ன செய்யப்படும்? மேல ஏற்கணும். வரத ஜாயிதன் கொண்டு வரணும்பா. வரத ஜாயிதன், ஜாயிதாவும் வந்து விட்டது. வரதல் காபு போடுறாங்களே, வரதல் காபு, காபு வந்து விட்டது. ஜாயிதன், ஜாயிதா வந்துருச்சு. நீ தைக்கிருக்காரு. வரத காபு வந்து விட்டது.
ஜாயிதன் ஜாயிதாக வந்து விட்டது நீ தைக்கீரின் தைக்கீதுக்காக ஜாயிதா வந்து அதுக்கு உதாரணம் குரான் ஆயிட்டான். அதுக்கு உதாரணம் லைசக்கு சிறிகி செய்வோம். அது அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது, அவனை போன்று யாரும் இல்லை. எல்லா மாதிரி யாரும் இருக்காங்களங்க இல்ல விசில் தான் போதுமே. அந்த காப்பு தானே வந்திருக்கேன் தைக்கிது அவனை போன்று கிடையவே கிடையாது. அல்லாவை போன்று யாரும் கிடையாது. அல்லாவுக்கு நிகர் யாரும் கிடையாது. அவனுக்கு ஒப்பு சொல்லலாம். என்னப்பா வஸ்துவமியல் காப்பு அப்ப லைசக்க மிஸ்லிஹி ஷே இஸ்மன் எப்படி முழங்கப்பட்டுருச்சு? இஸ்மாக முழங்கப்பட்டுருச்சு. கவுனிக்கு அந்த கவுனியுடைய சொல்லை போல எப்படிப்பா வஸ்துவமியல் காப்பு காப்பி முழங்கப்பட்டுச்சு இஸ்மன் இஸ்மாக கவுனிக்கு அந்த கவுனியுடைய சொல்லை போல என்ன சொல்பா? அத்தன்தூன நீங்க தடுக்கிறீங்களா? ஜாயிதா வந்தாலும் என்ன செய்யும்? தைக்கு செய்யும். தைக்கிறதுக்காக வேண்டி ஜாயிதாவும் கூட என்ன செய்யும்? வரும். இஸ்மாவும் அது என்ன செய்யப்படும்? புழங்கப்படும். இதே மாதிரி அன்னும் அலாவும் இஸ்மா என்ன செய்யப்படும்? புழங்கப்படும். அந்த அன்னும் அலாவும் இஸ்மா புழங்கப்படுதுங்கிறதுனால தான் அது ரெண்டு மீது எது நுழைஞ்சிருச்சு? நுழைஞ்சிருச்சு. அதெல்லாம் நேற்று ஓய்க்கமில்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன ஒரு கவி. அந்த கவிக்கு இப்படி அர்த்தம் வைக்கணும். எங்க வஸ்து ஐமீரல் காஃபு அதன காஃபை இஸ்மாவும் என்ன செய்யப்படும்? புழங்கப்படும். கவுலி அந்த கவிஞனுடைய சொல்லை போல விளங்குதுப்பா. தன்தஹூன வல என்ஹ ரவி சத்தத்தின் கத்துஇனி எதுஹபு ஃபீஹி ஸைத்து வ ஃபுத்துலு. தன்தஹூன பாவத்தை விட்டு நீங்க விலக வேண்டாமா? தன்தஹூன அல் அன்தும் முன்தஹூன் வருதுல குர்ஆன்ல ஒரு ஆயத்து. பாவத்தை விட்டு விலக வேண்டாமா? விளங்குதா? தன்தஹூன பாவத்தை விட்டு நீங்க விலக வேண்டாமா? தன்தஹூனன்னு என்ன அர்த்தங்க? முன்கர் மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டது தடுக்கப்பட்டதை விட்டும் நீங்கள் விலக வேண்டாமா? வலை என்ஹ ரவி சத்தத்தின் அநியாயம் செய்யக்கூடியவனை தடுக்காது தயனி குத்துதல் போன்றது தடுக்காது. குத்துதல் போன்றதை தவிர தடுக்காது. அதாவது சேட்டை பண்ணவன 4 சாத்து வசமா சாத்தியணும். அப்ப சேட்டை பண்ண மாட்டான். சேட்டை பண்ணா இல்ல மயிலே இறப்போடுமா 4 சாத்து வசமா வச்சவங்க என்ன செய்வான்? திருத்திடுவான். அப்படித்தானே? சேட்டை பண்ணணும் என்ன செய்யணும்? 4 சாத்து வசமா என்ன செய்யணும்? சாத்தணும். விளங்குதா? அப்போ வலை எண்ணுக ரவி சத்தத்தின் அநீதம் செய்கின்றவனை தடுக்கவே தடுக்காது. கத்தணி குத்துதல் போன்றதை தவிர தடுக்காது. இல்லா கத்தோணி தாணின்னு இருக்குமா? குத்தியது வசமா ஈட்டி வச்சு என்ன செய்யணும்? குத்தி ஓட்ட போடணும் உடம்புல. கேட்ட காயப்படுத்திடணும். விளங்குதப்பா? இப்படி அர்த்தம் கூட கத்தணி குத்துதல் தானா குத்துறது தானா குத்துனா கேட்ட குத்துதல் போன்றதை தவிர தாக்குதல் போன்றதை தவிர அநியாயம் செய்கின்றவனை தடுக்காது. எந்த அளவுக்கு காயம் ஏற்படுத்திடணும்? எது தீகி அந்த ஓட்டைக்குள் மறையும் ஜெய்தூன் எண்ணெயும் ஒரு ஃபுத்துலு திரிகளும் ஜெய்தூன் எண்ணெயும் திரிகளும் அதுக்குள்ள போய் மறையுமே. அப்போ திரிய தூக்கி ஜெய்தூன் எண்ணெயில திரிய நினைச்சி கேட்ட அது ஓட்டைக்குள்ள விடுறது. அந்த குத்தி காலா சேட்டை பண்ணவன அதுல விட்டா உள்ளுக்குள்ள போகும். திரிய காயம் ஓட்டக்குள்ள எண்ணெயை ஊத்தாலும் உள்ள போகும், போய் மறைஞ்சிடும். அவ்வளோ பெரிய காயமா இருக்கு. திரிய நல்ல நினைச்சு உள்ள விட்டாலும் என்ன செய்யும்? அது உள்ள போய் மறைஞ்சிடும். உள்ள போய் என்ன செய்யும்? அந்த மாதிரி வசமா குத்தியது. குத்துனாதான் அநீதம் செய்கின்றவனை அது தடுக்குமா? அடிப்பானோடா இவன் ஏன் தினா செஞ்சா 100 அடி கல்யாணம் முடிக்கணும் இருந்தா கல்யாணம் முடிச்சவன் தினா செஞ்சா என்ன இருக்குது? அவனை ரஜிம் செய்யணும், கல்லால் இருந்து கொல்லணும்னா எவனா சேட்டை பண்ணுவானா? திருடுனா கையை விட்டணும். எவனா திருடுவானா? தண்டனையின் மூலமாக தான் பாவத்தை விட்டு விலகுவான். அதுதாங்க சொல்றாங்க. எப்படி தடுத்த உனே பாவத்தை விட்டு நீங்க விலக வேண்டாமா? வலை என்ன ரவி சப்தத்தின் வலை என்னவுக்கு கத்தான் தான் வாயிலாம்.
தவி சத்தத்தின் மஃபூல் வலை எண்ணுக தவி சத்தத்தின் அநீதம் செய்கின்றவனை தடுக்கவே தடுக்காது கத்தானி குத்துதல் போன்றதை தவிர தடுக்காது. இது காபுக்கு விசிலுடைய அர்த்தம் விளங்குதா? குத்துதல் போன்றதை தவிர தடுக்காது. எந்த அளவு குத்தி இருந்தோன எது ஃபீஹி ஜெய்த்துவல் ஃபுத்துரு திரிகளும் ஜெய்த்தும் எண்ணெயும் உள்ளுக்குள்ள போய் மறையுமே அத்தைய கடும் காயம் போன்றதை தவிர தாக்கம் போன்றதை தவிர தடுக்காது. அதுதான் தடுக்கும் போடுறாங்க பாருங்க. கத்தனிய மிசுரு தைனி காயம் போன்றதை தவிர தடுக்காது. இந்த கத்தானுங்கிறது வாயில் எண்ணாவுடைய என்னவா இருக்கும்? வாயிலா இருக்கும். என்ன அர்த்தம்? லை எண்ணுகள் லாலிம அநியாயக்காரனை தடுக்காது. அந்த உள்மிகி அவனுடைய அநியாயத்தை விட்டு தடுக்காது. இல்ல தானுல் ஆயிப் உள்ளதி எகைபு ஃபீகில் ஃபுத்துலு திரிகள் அதில் போய் மறையுமே. இதா தசமத்து பி ஜெய்தி ஜெய்த்துன் எண்ணெயை கொண்டு அது வளவளப்பாய்விட்டால் ஜெய்த்துன் எண்ணெயை கொண்டே திரிகள் வளப்பாயிட்டா நல்ல விழு விழுன்னு ஆக்கிட்டோம்னா உள்ள அந்த காயத்துக்குள்ள விட்டா உள்ள போகும். பெரிய பூந்து மாதிரி அடிச்சிருக்கு. ஜெய்த்துன் எண்ணெயை கொண்டு வளவளப்பாய்விட்டால் திரி அது உள் மறையுமே. அத்தைய கடும் காயமே தவிர குத்துதலை தவிர தாக்கமே தவிர தடுக்காது. ஏன் உள்ளுக்குள்ள போகுது திரி? நீ சாட்சி அந்த காயம் விசாலமாக இருப்பதினால் பாதி கௌரிகி நல்ல ஆழமானதற்கு பின்னால் அந்த காயம் என்ன செஞ்சிருச்சு? நல்ல ஆழமாயிடுச்சு, கௌராயிடுச்சு. பாத கௌரிகி நல்ல அது ஆழமானதற்கு பிறகு விசாலமானது இருப்பதினால் ஜெய்தூன் எண்ணெய் விளங்குதப்பா கொண்டது திரி வளவளப்பாகிவிட்டால் திரிகள் அதில் போய் மறையுமே. அத்தைய கடும் தாக்கமே தவிர குத்துதலை தவிர காயமே தவிர அநியாயக்காரனை அந்த அநியாயத்தை விட்டு தடுக்காது. அநியாயக்காரன் சேட்டை பண்றவன 4 சாத்து வருஷமா சாத்தினா தான் அவன் பாவத்தை விட்டு விலகுவான். இந்த விலகுவானா இப்ப நம்மளுக்கு சட்டை என்ன பண்ண நம்மளுக்கு இங்க கத்துஅனிங்கிறது மிஸ்லு துஅனினோட. ஆமா, இந்த காபுக்கு என்ன அர்த்தமா? மிஸ்லு துஅனியோட அர்த்தம் ஃபாயில். மிஸ்லுடைய அர்த்தம் அதான் வாயில். அதான் ஃபாயில். கிளீன் ஆயிடுச்சா? காபு இஸ்மாயில் புலங்கிட்டமா? பக்கதா இவ்வாறே அன்வாலா அன்னுமலாவும் யுஸ்தமாலானி இஸ்மைனி இது இஸ்மாக இந்த ரெண்டையும் புழங்கப்படும். அன்னையும் அலாவையும் என்ன செய்யப்படுமா? இஸ்மாக புழங்கப்படும். பக்கதா அன்வாலா அன்னுமலாவும் இவ்வாறே யுஸ்தமாலானி இஸ்மைனி இது இஸ்மாக புழங்கப்படும். மின் அஜலி லா இதன் காரணத்தினால்தான் அன்னையும் அலாவையும் இஸ்மா புழங்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் இஸ்திமாலிமா இஸ்மைனி ரெண்டையும் இஸ்மாக புழங்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் தகல மீன் நுழைந்து விட்டது அலையுமா எதன் மீது? மீதும் அலாவின் மீதும். எது நுழைஞ்சிருச்சு? மின் நுழைஞ்சிருச்சு. என்னப்பா ஜரு செய்யக்கூடிய அறுப்பு இஸ்முல தான் நுழையும். ஜரு செய்யக்கூடிய அறுப்புல போய் நுழையாதுல. இஸ்முல தான் நுழையும். அண்ணன் அறுப்பல் ஜருடைய அறுப்பு லா எதுகுழு அது நுழையாது. அலுல் உருவி அறுப்புகள் மீது நுழையாது. ஜரு செய்யக்கூடிய அறுப்புகள்ல போய் இஸ்முல தான் நுழையும். இஸ்முக்கு ஜரு செய்யக்கூடிய அறுப்பு தானே எடுத்தனப்பா. அப்ப அண்ணும் அலாவும் இஸ்மா புழங்கப்படும். அதுதான் ஜருடைய எழுத்துதல் வருது. கேட்டப்பா கவுலி அந்த கவிஞனுடைய சொல்லை சூப்பர் ஒரு கவியா இருக்கு பாரு. இப்பா வலகது அராணி என்னை நான் விளங்குகிறேன். ரிமாஹி ஈட்டிகளின் பக்கம் என்னை நான் விளங்குகிறேன். ஈட்டியை கொண்டு என்னை குத்த வர்றான், அடிக்க வர்றான், தாக்க வர்றான். கேட்டா வலகது அராணி என்னை நான் விளங்குகிறேன். ரிமாஹி ஈட்டிகளின் பக்கம் விளங்குகிறேன். வரியாத்தன் விளங்குகிற என்னையே கேடயமாக விளங்குகிறேன். ஜரியத்தின் அர்த்தமா? என்னையே கேடயம் அர்த்தமா? துருசுங்கிறார். ஜரியத்தின் அர்த்தம் துருசன். நானே கேடயம். நான் ஈட்டி கொண்டு குத்த வந்தா நான் ஓட மாட்டேன். நான் என்ன செய்வேன்? அவனை எழுத்து அடிப்பேங்கிறான். நானே என்ன கேடயம் வாங்கி அடிப்பேன். அப்போ வருகிறது அராணி எண்ணி நான் விளங்குகிறேன். ரிமாஹி ஈட்டிகளின் பக்கம் ஜரியத்தன் கேடயமாக நானே என்னையே கேடயமாகிறேன். அந்த ஈட்டிகளுமோ நான் எமீனி தாரத்தன் ஒரு தடவை வலது பக்கத்தில் இருந்து தாக்குகின்ற நிலைமையிலே சட்டம். மின் அன் எமீனி தாரத்தன் ஒரு தடவை என் வலது பக்கத்தில் இருந்து தாக்குகின்ற நிலைமையிலே மின் அன் சிமாலி தாரத்தன் போட்டுக்கொண்டத மின் அன் சிமாலி தாரத்தன் ஒரு தடவை இடது பக்கத்திலிருந்து ஈட்டி தாக்குகின்ற நிலைமையில் அமாமி இன்னொரு தடவை எனக்கு முன்னால் இருந்து ஈட்டி தாக்குகின்ற நிலைமையில் வராயி பின்னால் இருந்து தாக்குகின்ற நிலைமையிலே. அப்ப வலது பக்கத்தில் அடிக்கிறான், இடது பக்கத்தில் அடிக்கிறான், முன்னால் இருந்து ஈட்டியை கொண்டு அடிக்கிறான், பின்னால் இருந்து அடிக்கிறான். ஓட மாட்டேன்.
நான் அவனை ஏத்து நின்று நினைச்சு உடம்பையே கேடமாகிக்கிட்டு அவனை திருப்பி அடிப்பேங்கிறான். எடுத்துனப்பா இப்படிங்களை போடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் சொல்லிக்கிட்டா தானே அர்த்தம் வரும். மீனான் எமீனி தாரத்தில் இடது பக்கத்தில் இருந்து என்னை தாக்குகின்ற நிலைமையில் இந்த ஈட்டி. அவன் அடுத்து மீனான் சிமாலி தாரத்தின் இடது பக்கத்திலிருந்து தாக்குகின்ற நிலைமையில் மீனான் அமாமி தாரத்தன் ஒரு தடவை முன்னால் இருந்து ஈட்டி தாக்குகின்ற நிலைமையில் வராயி என் பின்னால் இருந்து தாக்குகின்ற நிலைமையிலே இப்ப இந்த பக்கம் அடித்தாலே தான் ஓட மாட்டேங்கிறான். இந்த அண்ணுக்கு என்ன அர்த்தமா? ஜானிபுடைய அர்த்தங்கிறாங்க. இந்த அண்ணுக்கு என்ன அர்த்தம்? ஜானிபுடைய அன்றுகள ஜருடைய எழுத்தாளப்பா. அது இஸ்முக்கு ஜானி மேலத்தோட காபுக்கு மிஸ்லுடைய அர்த்தம் நம்மளுடைய அர்த்தம் அது மாதிரி கொடுக்கணும். ஜானிபி எமீனி என் வலது பக்கத்திலிருந்து ஈட்டி தாக்குகின்ற நிலையிலே என் உடம்பை கடையமாக்கிடுவேன். இல்லைன்னா வந்துருச்சா? அவன் இந்த இடத்துல அண்ணு இஸ்மா பழங்கப்பட்டிருக்கு. அதுவே தான் அங்கே வந்திருக்கு. அப்போ அண்ணுக்கு ஜானிபுடைய அர்த்தம். இங்கே எப்படி காப்புக்கு மிஸ்லுடைய அர்த்தம் கொடுத்தோமோ அது மாதிரி இந்த ஜரு செய்யக்கூடிய அண்ணுக்கு ஜானிபுடைய அர்த்தம் கொடுத்துட்டா இஸ்மா போயிடுது. அதனால தான் மின்னு வந்து நுழையுது. எடுத்தனப்பா விளங்கிச்சா இல்லையா? பக்க கவுலிக்கு இன்னும் இந்த கவிஞருடைய சொல்லை போல அண்ணும் வந்து என்ன செய்யும்? இஸ்மா வரும். அலாவும் இஸ்மா வரும் இல்ல? அதுக்கு உதாரணம் சொன்னோம்ல. ஓகே, எல்லாம் கவி. இந்த கவிஞருடைய சொல்லை போல கதத்து அந்த காடை பறந்து போய்விட்டது. மின் அலைஹி அந்த குஞ்சிகளுக்கு மேலே இருந்து பறந்து போயிடுச்சு. இந்த அலைஹிங்கிறது இஸ்ம. மின் ஃபௌகிஹின்னு இருக்கு அதுக்கு அர்த்தம். எப்பா அண்ணுக்கு ஜானிபுடைய அர்த்தம் சொன்னோம்லப்பா, காபுக்கு விசிலுடைய அர்த்தம்னு சொன்னோம்லப்பா. இந்த அலாவுங்கிறது இஸ்மு தான். இதுக்கு என்ன அர்த்தமா? ஃபௌக். ஃபௌக்குங்கிறது மேல இருந்தானே அர்த்தம், இஸ்மு தானே. அதான் ஃபௌகிஹின்னு இருக்கும். இதை அடை காக்கும் போது என்ன செய்யும்? முட்டைகளுக்கு மேல பறவைகள்லாம் உட்கார்ந்துருக்கும். அப்படித்தானே? கோழியை பார்த்துருக்கியா? 11 முட்டை 21 முட்டை வைப்பாங்க. வச்சு அந்த கோழி அந்த மேல உட்காந்துக்கணும். அப்படித்தானே? அது குறிப்பிட்ட நாள் வரை 21 நாளோ எவ்வளவோ சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரையா அது அடை காத்துக்கிட்டு இருக்கும். அந்த சூட்லயே அது என்ன செஞ்சு அந்த முட்டையெல்லாம் வெடிச்சு உள்ள இருந்து குஞ்சு வர்ற வரையும் அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். குஞ்செல்லாம் வந்துருச்சு இந்த தோலை வடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அப்போ அந்த கோழி வெளியே வந்துடும். பறவை பறந்து போகும். தண்ணி தாளம் இவ்வளோ நாளாக உள்ள கிடஞ்சி விளங்குதா? சரி வரும். வந்தாலும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம்ல அந்த சூட்ல தான் அது அப்படி குஞ்சாகும். அப்போ கதத்து அந்த காடை பறந்து போயிடுச்சு. கத்தாத்துங்கிறாங்க. கதத்துனா தாரத்து. காடை என்ன செஞ்சிருச்சு? பறந்து போய்விட்டது. மின் அலிஹி அந்த குஞ்சிக்கு மேலே இருந்து பறந்து போயிடுச்சு. பாதமா தம்ம மின்முகா அதனுடைய அடைகாக்குதல் நிரப்பமானதற்கு பிறகு. அடைகாக்குதல் அதான் 10 குறிப்பிட்ட நாள் வரை அந்த குஞ்சு பொறிக்கிற வரையா அடைகாக்குதல் நிரப்பமானதற்கு பிறகு அந்த குஞ்சிக்கு மேலே இருந்து பறந்து போயிடுச்சு காடை. தசில்லு சத்தமிடுகின்ற நிலைமையிலே பறந்து போச்சு. தசில்லுன்னா என்ன பார்த்தோம்? சத்தமிடுகின்ற நிலைமையிலே குஞ்சுலாம் வெளியே வந்த உடனே அந்த முட்டை தோல்லாம் உடைஞ்சி வெளியே வந்த உடனே சத்தம் அப்படியே போகுது. விளங்குதா? து சவ்வி தூ போடுறாங்களா? ஒன் கைலின் அந்த முட்டை தோடை விட்டும் அந்த முட்டை தோடில் இருந்தும் அது பறந்து போய்விட்டது. ஏய் அந்த கைலுங்கிறது எங்க கொண்டு அத்து வைக்கணும்? அலைகில போய் அத்து வைக்கணும். கேட்டேன் அலையில போய் என்ன செய்யணும்? அத்து வைக்கணும். ஒன் கைலின் முட்டை தோட்டை விட்டும் அதான் தோல்லாம் பிஞ்சு போச்சுல குஞ்சு வெளியே வந்த உடனே போயிடுச்சு. ஒன் கைலின் முட்டை தோட்டில் இருந்து அது வெளியாயிடுச்சு. மஜிஹலின் அடையாளம் தெரியாத காட்டின் பக்கம் சத்தம் போயிட்டே போயிடுச்சுங்கிறான். மருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வரும். குஞ்சு குஞ்செல்லாம் வந்த போயிட்டு மறுபடியும் வந்துடும். கொஞ்சம் பாதாக்க கதத் மின் ஃபௌகிஹி வச்சுங்க. அந்த குஞ்சுகளுக்கு மேலே இருந்து என்ன செஞ்சு பறந்து போயிடுச்சு. ஏட்டப்பா கதத் மின் ஃபௌகிஹி. அப்ப இந்த அண்ணுக்கு இந்த அலாவுக்கு என்ன அர்த்தங்க? ஃபௌக்குடைய அர்த்தங்களா? கதத்தில் கத்தாத்துன்னு போடுறாங்களே அந்த காடைகள் பறந்து போயிடுச்சு. இன் ஃபௌகில் ஃபரஹி குஞ்சுகளுக்கு மேலே இருந்து பறந்து போயிடுச்சு. தசில்லு சத்தம் போடுகிற நிலைமையிலே பறந்து போயிடுச்சு. துசவ்வித்து ஐஷா ஐஷா ஆஹா லத்திச்சி தாகத்தின் காலத்தினால் 4 பக்கங்களும் சத்து போடுகிற நிலைமையிலே போயிடுச்சு. ஒன் கைலின் அன் கைலி என்பது அத்துப்பு செய்யப்பட்டதா இருக்கும். அல்லாமின் அலிஹி மின் அலிஹின் மீது என்னவா இருக்கும்? அத்துப்பு செய்யப்பட்டதா இருக்கும். முடிதுனா வைக்கணும். அங்கே முடிதுனா அலையில் அலால் கொடுத்து அத்து வைக்கணும்.
இந்த அன்னும் இன்னுடைய அர்த்தம் தானே, ஆமா இஸ்முடைய அர்த்தம் தானே. இஸ்முடைய அர்த்தம். வராதபிகள் ஃபர்கை இங்க குஞ்சியை நாடுகிறார்கள். குஞ்சுக்கு மேல அந்த தாடைகள்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு முட்டைக்கு மேல, அது குஞ்சு பொறிச்சு வெளியே வந்த உடனே அது பறந்து போயிடுச்சுங்கிறான். அப்படிதானப்பா? உங்களுக்கு சட்டை என்ன அன்னும் அலாவும் இந்த இடத்துல இஸ்மா வந்துருக்கு. ஜெய்சானா என்ன அர்த்தம்? அதீலத்துமில் அவதி பூமியிலே மரங்கள்லாம் அடர்ந்த இடம்னு அர்த்தம் காட்டியிருக்கும். மஜிகள் என்பது சிவத்துவதற்கு சிவத்தா இருக்கும். விளங்குது கேட்டேன், அடையாளம் தெரியாத இடம் காட்டு பக்கத்துக்கு போயிடுச்சு. விளங்குதா? வைய இசு மக்கானின் அது ஒரு இடமா விளங்குது தம்பி. அது என்னவா இருக்கும்? ஒரு இடத்துக்கு பேரா இருக்கும். ஒவ்வொரு கஃப்ருல் லதி லைஸ பிஹி அலாமுன் யூத்ததா பிஹா, அதை கொண்டு நேர்வழி பெறப்படுமே அப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லாத ஒரு இடம் காட்டுப்பகுதி. இலைச்சி அடையாளங்களுக்கு போனோம்னா மறுபடியும் திரும்பி வந்துடலாம். அடையாளம் இல்லாத சில இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு அது அப்படியே பசியில் அப்படி பறந்து போயிடுச்சு தாகத்தில் ஏங்கிறான். விளங்குதுப்பா? நம்மளுக்கு சட்டை என்ன நம்மளுக்கு இங்க இதுல வந்து அலைஹி அலாவும் அன்னும் வந்து கதத்து மின் அலைஹி, கதத்து மின் அலைஹி, மின் அலைஹி. இந்த மின்னு வந்து அலாவின்னு நுழைஞ்சிருக்கு, அலா இஸ்முங்கிறான். என்னாச்சு? மின் அலாவில் நுழைஞ்சிருக்கு, அது போகக்கூடிய அர்த்தம் அந்த அலாவுக்கு. வந்து பைத்து வழங்கிருச்சா? சரி, அடுத்து வா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா முதுவையும் முந்தையும் இஸ்மா புழங்குவாங்களாம். முதுகு முந்து அறுப்பு தானே, ஜெரிச்சக்கூடிய அறுப்பு தானே, இது எப்படி புழங்கப்படும்? இஸ்மா புழங்கப்படும். துஸ்தாமல் மிதுவ மிந்து, முதுவையும் முந்தையும் புழங்கப்படும். இஸ்மைனி இது இஸ்மாக புழங்கப்படும். இதா பக்க பாதகுமா அந்த முது முந்துக்கு பிறகு நிகழ்ந்தால் அது இஸ்மு, இஸ்மு நிகழ்ந்தால் மறுப்புவன் ரஃபோச்சி அப்படி நிலைமையில நிகழ்ந்தால். முது முந்துக்கு பிறகு இஸ்மு எப்படி செய்யப்படுது? ரஃபோச்சி அப்படி நிலைமையில் நிகழ்ந்தா அது இஸ்மு. ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையில் நிகழ்ந்தா அருவு. முது முந்துக்கு பிறகு ஜர்ரு வந்துச்சுன்னா அருவுப்பா, அது ரஃபா செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இஸ்மு. அந்த முது முந்துக்கு பிறகு ஃபேல் வந்தாலும் இதுதானா? அது இஸ்மு தானா? பாரு, துஸ்தாமல் முதுவ முந்து, முதுவையும் முந்தையும் புழங்கப்படும். இஸ்மைனி இது இஸ்மா புழங்கப்படும். இதா வக்கா பாதவுமல் இஸ்மு அந்த முதுமுந்துக்கு பிறகு இஸ்மு நிகழ்ந்தால் மறுப்புவான் ரஃபு செய்யப்பட்ட நிலைமையிலே நிகழ்ந்தால் எழுதனப்பா அது இஸ்மா புழங்கப்படும். அவ் வக்கா பாதவுமா இந்த முதுமுந்துக்கு பிறகு என்ன நினைச்சினா செயல் நிகழ்ந்தாலும் அது இஸ்மா புழங்கப்படும். இன் பக்கத்தை மா பாதவுமா அந்த ரெண்டுக்கும் பின்னால் உள்ளது நிகழ்ந்தால் மஜ்ரூரன் ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையில இஸ்மு நிகழ்ந்தால் போகுமா அருபா ஜரி. இந்த ரெண்டு ஜர்ரு செய்கின்ற அருபா இருக்கும். என்னது? ஜர்ரு செய்கின்ற பின்னால் உள்ளது மஜ்ரூரா இருக்கு, ஜர்ரு செய்கின்ற அருபுன்ற வகைதான். விளங்குதா? விமானா மின் அந்த முது முந்து மின்னுடைய அர்த்தமா இருக்கும். இன்கானல் மஜ்ரூர் மாலியன் ஜர்ரு செய்யப்படுவது மாலியா இருந்தால், ஜர்ரு செய்யப்படுவது என்னவா இருந்துச்சுன்னா மாதியுடைய அர்த்தத்தை தரக்கூடியதா இருந்தால் மின்னுடைய அர்த்தமா இருக்கும். அபிமானா ஃபி அந்த முது முந்துக்கு ஃபீ உடைய அர்த்தமா இருக்கும். இன்கான ஆகிற நிகழ்காலமா இருந்தால், நிகழ்காலமா இருந்தால் எவ்வளவுப்பா இந்த ஜர்ரு செய்யப்படுவது என்னவா இருக்க நிகழ்காலத்தினுடைய அர்த்தத்தை தாங்கி இருந்தால் அதுக்கு ஃபீ உடைய அர்த்தம் வரும். ரைட்டா? இதா ஆதல் மானா இந்த மானாவின் பக்கமே அஷாரபில் பைத்தீனி பின்னால் வருகிற ரெண்டு பைத்திலையும் நினைஞ்சினாங்க சுட்டி காமிச்சிட்டாங்க. எடுத்துப்பா அவர் பின்னால் வரக்கூடியது ஜர்ரு செய்யப்பட்டா அது அருவு முது முந்தும். அது மாதியுடைய அர்த்தத்தை தாங்கியிருந்தால் மின்னுடைய அர்த்தம், நிகழ்காலத்தினுடைய அர்த்தத்தை தாங்கியிருந்தால் தீயுடைய அர்த்தம். ரைட்டானே? வமுது வமுந்துஸ் மானி ஐசு ரஃபா அவுலியல் فعل لكجئت مدعا ومذ ومنذ السماء حيث رفع أو أولي فعل لكجئت مدعا ويجر في مضي فكمن كما وفي الحضور معنا في استبن ويجر في مضي فكمن هما وفي الحضور معنا في استبن ومذو ومنذ مذو முந்தும் இஸ்மானி ரெண்டும் என்னவா இருக்குங்க? இஸ்மா இருக்கும். ஐது ரஃபா அந்த முதுவும் முந்தும் ரஃபு செய்த நேரத்திலே ரெண்டும் ரஃபு செய்த நேரத்திலே முதுவும் முந்து ரெண்டு இஸ்மா இருக்கும். ஊலியா அல் ஃபிஅல ஃபேலை விளங்குதப்பா அதுக்கு அடுத்து கொண்டு வரப்பட்டார். ஊலியா
வேலை அதுக்கு அடுத்து கொண்டு வரப்படும். ஆமா, அது ரெண்டுக்கு அடுத்து கொண்டு வரப்பட்டால் முது முந்து ரெண்டுக்கு அடுத்து எதை கொண்டு வரப்பட்டிருக்கே சேலை கொண்டு வரப்பட்டுச்சுனாலும் அது இஸ்மா இருக்கும். ஜீத்து முது தாங்கிறது போல பாருங்க, ஜீத்து நான் வந்தேன், முது தான் துவா செய்யும் போது வந்தேன், வேலை தான் அடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கேன். முதுக்கு அடுத்து அவன் துவா செய்யும் போது நான் என்ன செஞ்சேன், வந்தேன். பொய்ய ஜுர்ரான் ரெண்டும் ஜர்ரு செய்யுமேயானால் தீ முதியின் மாதியிலே ஜர்ரு செய்யுமேயானால், அப்போ மாதியுடைய அர்த்தத்தை தாங்கியதிலே ஜர்ரு செய்தால் மின் உமா அது ரெண்டுக்கும் மின்னுடைய அர்த்தத்தை போலவா இருக்கும். அதுக்கு மின்னுடைய அர்த்தம் கொடுக்கணும். மின் அதுக்கு என்ன அர்த்தம்? முது முந்துக்கு ரெண்டுக்குமே மின்னுடைய அர்த்தத்தை போலவா இருக்கும். வபில் உதூரி நிகழ்காலத்திலே மஅனா ஃபீ ஃபீயுடைய அர்த்தத்தை இஸ்தபின் தெளிவுபடுத்து. ரைட்டா பா? இப்படி வபில் உதூரி நிகழ்காலத்திலே நிகழ்காலத்துடைய அர்த்தத்தை தந்தால் இஸ்தபின் மஅனா ஃபீ ஃபீயுடைய மானாவே என்ன செய்யணும், தெளிவுபடுத்து. அப்ப நிகழ்காலம் வந்துச்சுன்னா ஃபீயுடைய அர்த்தம் வரும், மாதியுடைய அர்த்தம் இருந்துச்சுன்னா அதான் சொல்றாங்க. இப்போ பைத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சா? சிறகு போவா. இப்போ முதுவ முந்து முதுவும் முந்தும் இஸ்மானி ரெண்டு இஸ்மா இருக்கும். ஐசு ரபா மா பாதவுமா ரெண்டுக்கும் பின்னால் உள்ளதுக்கு ரபு செய்யும் போது அந்த முதுவும் முந்தும் பின்னால் உள்ளதுக்கு ரபு செய்யும் போது ரெண்டு இஸ்மா இருக்கும். மா ரைத்துவனை நான் பார்க்கல. முது யோமுல் ஜுமாத்தி ஜும்மாவுடைய நாளிலிருந்தே பார்க்கல. மாதியுடைய அர்த்தம் வந்துருச்சுங்க. முது யோமுல் ஜுமா என்ன இருக்க, முது யோமுல் ஜுமாத்தி அப்படித்தானே அர்த்தம் வைக்கிற எடுத்தனப்பா. முது யோமுல் ஜுமாத்தின்னு வருதுங்க. என்ன அர்த்தம்? ஜும்மாவுடைய நாளில் இருந்து. அப்ப இது மாதியுடைய அர்த்தம் தானே? ரஃபுவும் செஞ்சிருக்கு. இஸ்முங்கிறதுனால என்ன செஞ்சிருக்காது, ஆனா நான் பார்க்கல. முது யோமுல் ஜுமாத்தி ஜும்மாவுடைய நாளில் இருந்து பார்க்கல. அவு முது ஷவுருனா இந்த நம்முடைய மாசத்துல இருந்தே பார்க்கல. நிகழ்காலம் இந்த மாசம் பார்க்கல. இந்த மாசம் நிகழ்காலம் தானப்பா. முது முதுவாகிறது இஸ்முன் முப்ததவுன் முப்ததாவான இஸ்மா இருக்கும். முதுங்கிறது முப்ததாவான இஸ்மாக இருக்கும். கபருடைய கபர் மாபதற்கு பின்னால் உள்ளதா இருக்கும். விளங்குதா? முது இப்போ முது என்பது இஸ்முன் முப்ததாவான இஸ்மா இருக்கும். கபருடைய கபர் மாபாதற்கு பின்னால் உள்ளதா இருக்கும். பக்கதாலிக்கு முடிஞ்சு அப்படிதான் முப்ததா, அதுக்கு பின்னால் உள்ளது கபரு. அப்போ அது ரெண்டுக்கு அர்த்தம் என்னங்க? அது அமது காலமாகிறது, அவனை பார்க்காமல் இருந்தனுடைய காலம். இன்கான ஜமான் ஆமிரன் அது நிகழ்காலமாக இருந்தால், மஹதூதன் எண்ணப்படக்கூடியதாக இருந்தால் அதனுடைய மானா அமதுங்கிறதா இருக்கும். அதனுடைய அர்த்தம் அமது. அவனை பார்க்காமல் இருந்தனுடைய காலம் யோமுல் ஜும்மா ஜும்மாவுடைய நாளா இருக்கும். என்னவா இருக்கும்? யோமுல் ஜும்மா. ஆமா. ஒவ்வுதல் முத்தத்து முத்தத் என்பதை தவிர செய்யப்படும். முத்தத்துங்கிற அர்த்தத்தை என்ன செய்யப்படுங்க? இன்கால மால்தி என்பது மால்தியா இருந்தார். காலகு முப்ததவன் என்னவா இருக்கான்? முப்ததாவான இஸ்மா இருக்கும். கபர்களுடைய கபராயிது மாபாதற்கு பின்னால் உள்ளதா இருக்கும். முன்பு அப்படித்தான் மானாவமால் அமதுங்கிறதா இருக்கும். எந்தாருடைய காலமாகிறது ஜும்மாவுடைய நாளா இருக்கும். உன்னை பார்க்காமல் இருந்த காலம் ஜும்மாவுடைய நாளா இருக்கும். நம்ம மாசமா இருக்கும் அப்படி சொல்லிட வேண்டியதான். அடுத்து அவ ஐசு நம்ம பின்னால் உள்ளதுக்கு ரஃப செஞ்சாச்சு இஸ்மு எத்தனை அவ ஐசு ஊலியா அது ஃபேல ஃபேலையும் ரெண்டுக்கும் அடுத்து கொண்டு வந்திருக்கிற நேரத்திலேயே எதுவாக இருக்கும்? அது இஸ்மா இருக்கும். தகலா அது ரெண்டும் அது ஜும்லத்தில் ஃபேலியத்தி ஜும்லா ஃபேலியான் மீது நுழைந்திருக்கும் போதும் எதுவாக இருக்கும்? திரும்பி அது இஸ்மா இருக்கும். ஜும்ல ஃபேலியாத்துன்னு ஆயிரும். அது எத்தனைப்பா? ஜீத்து முது தாங்கும் போது ஜும்ல ஃபேலியால போய் நுழைஞ்சிருக்கே. அப்போ தகலா ஜும்லத்தில் ஃபேலியத்தி
இம்லா பேரியா மீன் உழைத்திருக்கும் போதும் அது இஸ்மா இருக்கும். ஜீத்து முது தாங்கிறது போல அவன் துவா செய்யும் போது நான் நினைச்சிட்டே வந்தேன். இப்போ முது என்பது இஸ்முன் மன்சூபுல் மஹல்லி அல்லது லர்வியத்தி, லர்வியத்தின் பிரகாரம் சொல்லுவா லர்வியத்தின் பிரகாரம் மஹல்லில் நசபு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். மஹல்லுக்கு நசபு இருக்கு முதுக்கு, அதுக்கு அமல் இருந்துச்சு நசபு ஆமில ஜீத்து எத்தனை ஒரு ஆமில் பி ஜீத்து அது அமல் செஞ்சது ஜீத்து லர்பு தானப்பா. ஜீத்து நான் வந்தேன் முது தா அவன் துவா செய்யும் போது வந்தேன், அது லர்பு தானப்பா. ஆமா ஆமில் ஜீத்து. அப்போ அதுக்கு முதுக்கு பிறகு முதுக்கு பிறகு என்ன வந்துச்சுன்னா ஏல் வந்தாலும் இஸ்முதான் தெரியாது வந்து அந்த லர்புக்கு நசபு செய்யணும். விளக்குதா? லர்பியத்துக்கு வர நசபு செஞ்ச ஆமில் வந்து ஜீத்து இது ரேட் தானே. அடுத்து பொய் துர்ரா அது ரெண்டும் ஜர்னு செய்யும் போது துர்ரான்னு அர்த்தங்க முதுகும் முந்தும் ஜர்னு செய்யுமையானால் மாபாதகமாக ரெண்டுக்கும் பின்னால் உங்களுக்கு ஜர்னு செய்யுமையானால் முதியில் மாதியுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஜர்னு செய்தார். வஜிரூரியுமால் மாதியான வஜிரூரிலே ஜர்னு செய்தால் பக்க மின் அதுக்கு மின்னுடைய அர்த்தமா இருக்கும். ரைட்டவா? பக்க மின் இப்திதாயத்தால் மின்னை போலவா இருக்கும். மின்னுடைய அர்த்தம் கொடுக்கணும். உமா அந்த ரெண்டும் மின்னை போலவா இருக்கும். ரெண்டுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தோம்னா மின்னுடைய அர்த்தம். அதுதான் மாலை துகு அவனை நாம் பார்க்கல. முது ஜும்மாவுடைய நாளில் இருந்தே பார்க்கல. முது யௌமில் ஜரு செஞ்சிருச்சுல, மின்னுடைய அர்த்தம் கொடுக்குறோம். ஜும்மாவுடைய நாளில் இருந்தே பார்க்கல, நீ யௌமில் ஜும்மாத்தி ஜும்மாவுடைய நாளில் இருந்தே பார்க்கல. எத்தனை பாடத்தம் வைக்கிறது? வபில் உதூரி நிகழ்காலத்திலே மானாஃபி தீயினுடைய மானாவை இஸ்தபினின் தெளிவுபடுத்து. தீயுடைய மானாவை நீ தெளிவுபடுத்து. உத்துல் பீமா ரெண்டை கொண்டும் மானாஃபி தீயினுடைய மானாவை தேடு. பீமா இதா காணல் மஜ்ரூரு பீமா அந்த ரெண்டை கொண்டும் ஜர்து செய்யப்படக்கூடியது ஆதிர நிகழ்காலமா இருந்தால் அப்படிதானங்க. அந்த முது முந்து ரெண்டை கொண்டும் ஜர்து செய்யப்படக்கூடிய நிகழ்காலமா இருந்தால் மாரைத்தோனை நாம் பார்க்கல. புது யோமினா இந்த நம்முடைய நாளில் பார்க்கல. யோமினா இந்த நம்முடைய நாட்டில் என்ன செய்யல பார்க்கல. செய்தினா இந்த மாதத்துல பார்க்கல. இதெல்லாம் வந்து என்ன இருக்குது? நிகழ்காலம் தானே. இவ்வளவுதான் அங்க போட்டுக்கலாம். அது ரொம்ப விழுந்துருக்கு, அதை பிராக்கெட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்துருச்சா? அதுக்கு வாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்பா மின்னு அண்ணு பா இதுல எல்லாம் மா வருமா? நிம்மா அம்மா விமா விளங்குதா? மிம்மா அம்மா விமா ஜனத்துடைய மா வரும். மா வருமா? காபாவானவான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா அதான் துசாது மா மாவி ஜாயிதாக்கப்படும். பாதமின் இன்னுக்கு பிறகும் அண்ணுக்கு பிறகும் ஒரு பாயி பாவுக்கு பிறகும் மாவி ஜாயிதாக்கப்படும். ஆனால் அது அமையலாம் தடுக்காதான், ஜர்ரி செய்யுமா. பபிமா ரஹமத்தின் பபிமா ரஹமத்தின் அல்லாவுடைய அருளினால் பபிமா ரஹமத்தின் ஜெருதனை செய்யுது. ஜாயிதானமா அது வரும். அது இன்னமால வருதான் காப்பாவனமா. இதுமா சாய்தானமா. அமலையெல்லாம் தடுக்காது. அமலை தடுத்தீங்கன்னா காப்பாவனமான்றணும். அது பின்னால் வருது. துசாதுமா மாவி சாயிதாக்கப்படும். பாத மின்னுக்கு பிறகும் அண்ணுக்கு பிறகும் ஒரு பாயி பாவுக்கு பிறகும் மாவி சாயிதாக்கப்படும். ஆனா அப்படி சாயிதாக்கும் போது பலாத்த குப்பஹா அணில் அமலி அமலை விட்டதை என்ன செய்யாது? தடுக்காது. அந்த மின்னையும் அன்னையும் பாவையும் அமல் செய்து விட்டு என்ன செய்யாது? தடுக்காது. பத்து சாதுமா மாவி சாயிதாக்கப்படும். பாருங்க காபி காபுக்கு பிறகும் ருப்புவுக்கு பிறகும் மாவி சாயிதாக்கப்படும். ருப்பாமா கேமா வருதுல. பத்து சாதுமா மாவி சாயிதாக்கப்படும். பாதல் காபி காபுக்கு பின்னாலும் ஒரு ருப்புவுக்கு பின்னாலும் என்ன செய்யப்படும்? ஆனா ருப்புவுக்கு பிறகும் காபுக்கு பிறகும் சாயிதாக்கணும்னா மொத்த குப்பகுமா நீங்க அமலை விட்டு ரெண்டையும் தடுத்துரும். மொத்த குப்பகுமா அந்த காபையும் ருப்பவையும் அமலை விட்டு எடுத்துக்கிறான். வக்கத்து ஜாது பாதகுமா ரெண்டுக்கு பின்னால் சாயிதாக்கப்படும். சில சமயம் தாவுக்கு பிறவும் ருப்புவுக்கு பிறவும் வலாத்த குப்பகுமா அமலி அமலை விட்டு தடுக்காத நிலையிலையும் சாயிதாக்கப்படும். சில சமயம் ருப்புவுக்கு பிறகு மாவை சாயிதாக்குவாங்களா, அமலை தடுக்காதான். தடுக்கிறது தான் அதிகம். காப்புக்கு பிறகு மாவை சாயிதாக்குவாங்க, அமலை தடுத்துரும். அதுதான் அதிகம். சில சமயம்
இப்படியும் தடுக்காமே இருக்கும். அது கலியிலும் கம்மியாவா இருக்கும். கேட்டுப்பா அப்போ வகத்து சாது பாதகமா காப்புக்கு பின்னாலும் ருபோவுக்கு பின்னாலும் சொல்லுப்பா மாவை சாயிலாக்கப்படும் வலாத்த குப்போகுமானி அமலை விட்டது என்ன செய்யாது அதை ஒவ்வொரு கலியிலும் கம்மியா இருக்கும். ஆதா ஒரு முஷாரி இலை இது பைத்தேனி தாலியைனி பின்னால் வர இருக்கிற 2 பைத்தியங்களோட நோக்கம் இதுதான், சுட்டி காட்டப்படக்கூடிய இதுதான். பக்கரை நீ படிச்சுக்கோ. அன்வபாயின் சீதமா فلم يعق عن عمل قد علما وبعد من عن وباء زدما فلم يعق عن عمل قد علما وزيد بعد رب والكافي فكف فقد تليه ما وجر لم يكف وزيد بعد رب والكافي فكف وقد تليه ما وجر لم يكف. وبعد من பின்னுக்கு பின்னாலும் وعن அன்னுக்கு பின்னாலும் பேசுறப்பா பாயின் பாவுக்கு பின்னாலும் ஜீதமா மாவை என்ன செய்யப்பட்டிருச்சு சாயிதாக்கப்பட்டிருச்சு. அப்படி சாயிதாக்கப்படும் போது பலம் யாப்பு அது தடுக்காது. அந்த அமளி அது உரிமை விளங்கப்பட்ட அமலை விட்டு என்ன செய்யாது, அது தடுக்காது. பலம் யாப்பு அந்த அமலின் அது எளிமை விளங்கப்பட்ட அமலை விட்டு என்ன செய்யாது, தடுக்காது. ருப்போவுக்கு பின்னாலும் ஒரு காபுவுக்கு பின்னாலும் ஆவி சாயிதாக்கப்பட்டிருச்சு. அப்போ கப்ப அமலை தடுத்துரும். இந்த மா வந்து என்ன செய்யும், காப்பான அமலை தடுத்துரும். வகை தலியுமா காபுக்கு பிறகு ருப்போவுக்கு பிறகும் விளங்குதப்பா. அந்த மா வரும், அடுத்து வரும். வகை தலியுமா காபுக்கு பின்னாலும் ருப்போவுக்கு பின்னாலும் இந்த மா அடுத்து வரும். ஜர்ருமோ லம் யுகஃப தடுக்கப்படாத நிலைமையிலே ஜர்ருமோ தடுக்கப்படாத நிலைமை ஜர்ருமோ லம் யுகஃப தடுக்காம ஜரு செஞ்சிரும். அது கம்மி. ஜர்ருமோ லம் யுகஃப தடுக்கப்படாத நிலைமையிலே இந்த காபையும் சொல்லுப்பா ருப்பவையும் மா அடுத்து நினைச்சு வரவும் செய்யும். அப்ப அமலை தடுக்காமே இருக்கும். ஆனா அது கம்மி வயிற்றுக்கு அர்த்தம் வழங்கிருச்சுல சிறகு போவா. பின்னுக்கு பின்னாலும் அண்ணுக்கு பின்னாலும் பாயும் பாவுக்கு பின்னாலும் ஜீதமா மாவை என்ன செய்யப்பட்டிருச்சு, ஜாயிதாக்கப்பட்டிருச்சு. அப்படி ஜாயிதாக்கப்படும்போது பலம் தமிழமா மா தடுக்காது. அன் அமரி உன்ன அவைகளுக்குள்ள அமலை விட்டும் தடுக்காது. அது ஜருதானே செய்யும், அந்த அமலும் தடுக்காது. இன்னும் ஜரு செய்யும், அண்ணும் ஜரு செய்யும், பாவும் ஜரு செய்யும். எடுத்தாப்பா அந்த அமலில உன்ன அதுக்குரிய அமலை விட்டும் தடுக்காது. அது உரிமை விளங்கப்பட்ட அமலை விட்டும் தடுக்காது. விளங்கப்பட்ட அமல் என்ன பார்த்தோம், ஜர்ரு செய்யறதுதான். ஒவ்வொரு ஜர்ரு ஜர்ரு நிம்மா கத்தியாத்தியும் பத்தி அவங்க அந்த கூட்டத்தினர்கள் செய்த பாவத்தின் பிறவுடைய கூட்டத்தினர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் உமரிக்கோர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். கத்தி ஆத்தியும் வந்துருச்சா. நிம்மா கத்தியாத்தியும் ஜர்ரு செய்து பாரு. அவங்க செய்த பாவத்தின் காரணத்தினால் பாவங்களின் காரணத்தினால் உமரிக்கும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அம்மா கலீலின் மிக சமீபத்திலேயே நாதினியில் வருத்தப்படக்கூடியவர்களா ஆகிவிடுவாங்க. அம்மா கலீலின் அண்ணில மாவு இருக்கு பாருங்க, ஜெரிச்சீதா எல்லாம் குரான் ஆயிடுச்சு. பபிமார் அஹமத்தின் நல்லா அல்லாவுடைய அருளினாலே நின்தரகும் அவங்க இடத்துல இங்கிதமா நடந்துக்கிட்டீங்க. நபியே அவங்களுடைய அல்லாவுடைய அருளினால் அந்த மக்கள்கிட்ட மெதுவாக நடந்துக்கிட்டீங்க. நீங்க உள்ள கடுமையானவர்களா இருந்திருந்தால் உலகம் தகவல் மதியில கல்வி நண்பர்கள் ஆகுலி தானே உங்களை விட்டு ஓடி போயிருந்திருப்பாங்க. நீங்க கடினமா இருந்திருந்தா. ரசூல் சாஹிப் பெருமையா நடந்ததுனால சாபாக்கள் சுத்தி உட்கார்ந்துட்டாங்க. இப்ப பபிமா ரஹமத்தின் பாவுல மா வந்திருக்கு, ரஹமத்தின் செரிச்சிருக்குல்ல எத்தனைப்பா வசீதமா மாவை சாய்ந்தாக்கப்பட்டிருக்கிறது. ருப்பவுக்கு பின்னாலும் ஒரு காபுவுக்கு பின்னாலும் மாவை சாய்தாக்கப்பட்டிருக்கு. அப்படி சாய்தாக்கப்படும் போது அமலில் ஜர்ரி செய்த அமலை விட்டு தடுத்துரும். காலிபன் வீதமாக தடுத்துரும். ஜர்ரி செய்த அமலை விட்டு தடுத்துரும். அப்ப எதுகுலானி சொல்லுப்பா அந்த காபும் ருப்பவும் நுழைஞ்சிருவோம். அது ஜும்லாக்களின் மீது போய் என்ன செஞ்சிடும், முஃபரதுல போய் நுழையாது, ஜும்லாக்களில் நுழையும். ருப்பமா யவத்துல்லதீன கபரு ருப்பமாய் வந்துள்ளதீன கபரு. பார்த்தீங்கன்னா ருப்போல் வந்து மா நுழைஞ்சதுனால
எவத்து இந்த ஜும்ல வேரியால போய் நின்னுச்சு நுழைஞ்சிருச்சு. எழுதுனப்பா ரைட்டப்பா அர்த்தம் வைக்கிறது எழுதுனப்பா. ருப்பமா இவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். கியாம நாள்ல போய் காபிர்கள் முஸ்லிமா இருக்கிறவே நினைப்பார்களாம். ருப்பமா இவத்துல்லதீன கஃபரு ருப்பமா இவத்துல்லதீன கஃபரு ரெண்டு படிக்கலாம். குர்ஆன்ல ருப்பமான்னு இருக்கே. ஆமா. ருப்பமா இவத்துல்லதீன கஃபரு படிக்கலாம். இப்போ மான் நுழைஞ்சிருச்சா இவத்துல்லதீன கஃபரு ஜும்லால போய் நுழைஞ்சிருச்சு. ஆமா. எழுதுனப்பா. ஓகே கவுனியுடைய சொல்லை போல இன்னல் உம்ர கழுதைகள் இன் ஷர்ரில் மதாயா வாகனங்களிலே கேடு கட்டுது. வாகனங்களிலேயே கேடு கட்டுது. கமல் அபத்தாத் என்ற கூட்டத்தினர்கள் ஷர்ருமி பனி தமீம் பனு தமீம் கூட்டத்தினர்களே கேடு கட்டவர்கள்ங்கிறதை போல. பனு தமீம் கூட்டத்துல யாரு? அபத்தாத் ஒரு கூட்டம் கேடு கட்டவங்களாம். அதே மாதிரி கழுதையும் வாகனங்களிலே கேடு கட்டுது. எழுதுறப்பா இல்ல குதிரையில போவாங்க, ஒட்டுறதுல போவாங்க. கழுதையில போறதுன்னு ஏழைகள் தானே போவாங்க. கேட்ட இப்போ நம்ம ஊர்லாம் கழுதையில கண்டனைக்கு தான் ஏற்றி வைக்கிறாங்க. அப்படித்தானே இந்த காலத்துல கழுதையெல்லாம் போவாங்க. சரி, இப்போ இன்னொரு உமுர்னா இமாருக்கு உமுரு கழுதைகள் சர்ரில் மத்தாயா வாகனங்களிலே கேடு கட்டதில் உள்ளதா இருக்கும். நம்ம அபத்தாத்துங்கிற கூட்டம் ஷர்ரும் உங்களுக்கு சட்டை நம்மளுக்கு இங்க மேல ருபமாய வந்துள்ளதுன்னு பேர்ல வந்துருச்சு. கமல் அமத்தாத்து வந்திருக்குல்ல. அமத்தாத்துங்கிற கூட்டம் ஆமா. இப்ப வந்து என்ன கமல் அமத்தாத்து அமல் போயிடுச்சுங்க. எத்தனை பக்கத்து எலிகுமா அந்த காபு ருப்பமா ருப்ப ரெண்டையும் அடுத்து வரும். மா என்ன செய்யும் நிலைமையுமோ அன்னகு ஜர்ருமோ லமியூ கஃப தடுக்கப்படாத நிலைமையில் ஜர்ரும் செய்யும். ஒவ்வொரு கலியிலும் இது என்னவா இருக்குங்க? கம்மியா இருக்கும். கவுனி அந்த கவுனியுடைய சொல்லி போல கவுனிக்கு இந்த மான் உழைஞ்சாலும் தெரிஞ்சு என்ன செய்யும்? ருபமா தர்மத்தின் செய்பின் சகீரின் கூர்மையான வாளை கொண்டுண்டான தாக்கமும் தானத்தின் நஜிலா விசாலமான குத்தும் நடந்துருச்சு. பைன புஸ்ரா என்ற இடத்துக்கு மத்தியில் என்ன செஞ்சிருச்சு? நிகழ்ந்துருச்சு. சட்டம் என்னங்க? ருப்பமா லருபத்தின் ஜர்ரு வந்திருக்குல்ல. எத்தனைப்பா?